தொழிலில் வெற்றி பெற சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் திருமயம். காணொளிக்கு செல்வதற்கு முன் நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது நாம் கோவிலின் நுழைவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுரத்தையும் நாம் தரிசித்து கொண்டு சத்தியமூர்த்தி பெருமாள் தனி கோவிலாகும். அருகில் சிவன் சன்னதி சத்தியகிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. அதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோட்டையை சுற்றி மதில் சுவர் அமைந்துள்ளது. இதில் மலையை குடைந்து கோவில் கட்டியதால் இது குடைவரை கோவில் என அழைக்கப்படுகிறது. நாம் கோவிலின் நுழைவாயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கேயே அர்ச்சனைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம். மேலும் கோவிலின் உள் சென்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவிலை நாம் கண்கூடாக பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது கோவிலின் கோபுரத்தையும் கோட்டையை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம். மகா கணபதி, மகாலட்சுமி, முருகன், வள்ளி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன், பைரவர், நவக்கிரக சன்னதி தனி, சத்தியகிரீஸ்வரர், வேணுமேஸ்வரி போன்ற சன்னதிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இங்கு நாம் விநாயகரை வழிபட்டு சத்தியகிரீஸ்வரரை வணங்க இருக்கின்றோம். பாவங்கள் நீங்க, திருமணத்தடை நீங்க, தொழிலில் வெற்றி பெற சத்தியகிரீஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற நியதியும் இங்கு உள்ளது. நந்தி பகவான் முன்பு சத்தியகிரீஸ்வரர் மூலவராக லிங்கமாக காட்சி அளிக்கிறார். இப்பொழுது நாம் கோட்டையின் மேல் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே மிக அருமையாக கோட்டை அமைக்கப்பட்டு நாம் அதன் காட்சிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோவிலின் கோபுரத்தை பார்த்து நாம் இப்பொழுது வணங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் கோவிலின் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் கோவிலின் உள் குடைவரை கோவில் ஆதலால் உள்ளே குன்றை குடைந்து எவ்வாறு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது என்றையும் கோவில் உள் சென்று இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உள்ளே சன்னதிகளையும் கோபுரத்தையும் அவர்கள் எவ்வாறு அழகாக அமைத்து உள்ளார்கள் என்ற ஒரு பார்வையும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகாக இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நந்தி பகவான் முன்பு சத்தியகிரீஸ்வரர் மூலவராக லிங்கமாக காட்சியளிக்கிறார். கோவிலின் முதல் மண்டபத்தில் உமாபதீஸ்வரர், ராஜராஜேஸ்வரி அம்மன், பைரவர், மேலும் நவக்கிரகங்கள் சன்னதிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வேணுமேஸ்வரி அம்மன் சன்னதி உள்ளது. இப்பொழுது வேணுமேஸ்வரி அம்மன் கதை தோன்றிய கதையை பார்ப்போம். ஒரு காலத்தில் இப்பகுதியில் மூங்கில் காடு அதிகம் இருந்ததால் இயற்கை சூழலை ஒட்டி அம்மனுக்கு வேணுமேஸ்வரி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வேணுமேஸ்வரி என்றால் மூங்கில் காட்டு அரசி என்று பொருள்படும். தல விருட்சம், மூங்கில் மரம், தீர்த்தம், சத்திய புஷ்கரணி. கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும் என்ற ஒரு நற்செய்தியையும் நாம் இங்கே கூற விளைகிறோம். அடுத்ததாக நாம் திருவிழாக்களை பற்றி பார்ப்போம். சித்திரை திருவிழா 10 நாட்கள் இங்கே வெகு சிறப்பாக நடைபெறும். ஆடிப்பூரம், தைப்பூசம், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். மேலும் தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை ஆகிய நாட்களில் அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெறும் என்பதை நாம் கண்கூடாக இங்கே பார்க்க முடிகிறது.
நாம் நல்ல மனதுடன் சத்தியகிரீஸ்வரரை வணங்கிக் கொண்டு அங்கே கோட்டை சிவன் குகை கோவில் இருப்பதாக அறிந்து அங்கே நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். அதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இக்கோவில் குடைவரை கோயிலாக இருந்தாலும் சைவ மற்றும் வைணவத்திற்கு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று நாம் கூற முடியும். இப்பொழுது நாம் படிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது நண்பர் ஒருவர் ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவனை தரிசிக்க படிகள் ஏறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சற்றே சிரமமாக இருக்கும், கீழிருந்தே நாம் தரிசிக்கலாம் என்ற ஒரு நற்செய்தியும் நாம் இப்பொழுது கூறுகின்றோம். மேலும் வைணவத்தை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா என்றும், சைவத்தை பின்பற்றுவதாக இருந்தால் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலாஜி பக்தி. சப்ஸ்கிரைப், click bell button, like and share.